ஹாய் ஹலோ பர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிசி அப்படின்ற ஒரு கெண்டை தான். இது 6 வகை கெண்டையில் ஒரு வகை கெண்டை. இது பேர் சிசி. சில இடத்துல கண்ணாடி கெண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதோட பேர் சிசி தான். இது கெண்டை வகையிலேயே இதில் தான் முள்ளே இருக்காது. முள்ளே இருக்காதுன்னா சுத்தமாக இருக்காதுன்னு சொல்ல முடியாது. எல்லா மீனோட கம்பேர் பண்ணுறப்ப இதில் தான், எல்லா கெண்டையோட இதில் தான் முள் கம்மி. சுவையிலையும் இதுதான் சுவை அதிகம். இதை ஏன் அதிகம் மக்கள் விரும்பி வாங்க மாட்டாங்கன்னா, வயிறு பெருசாக இருக்கும். அதாவது ப்ரெக்னன்சியாக இருக்கும். சில சிசி மீன் ஆண் சிசி பெண் சிசின்னு அப்படின்னு 2 வகை இருக்குது. வயிறு பெருசாக இருக்கிறதுனால இது வாங்க மாட்டாங்க. பெண் சிசி தான் அதிகமாக வரும். இந்த ஆண் சிசி கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக இருக்கும். பெண் சிசி அப்படின்றது அது இயற்கையாகவே குஞ்சு பொரிக்கும் வல்லமை உடையது, திறமையானது. இது ஒரு சுமார் 1,00,000 இல்லை 1000 அந்த ரேஞ்சில் தான் குஞ்சு பொரிக்கும். சின்ன சைஸாக இருந்தாலுமே இது ப்ரெக்னன்சியாக தான் இருக்கும். ஒரு 1/4 கிலோ சைஸ் வந்துட்டாலே அது ப்ரெக்னன்சி டைம் ஸ்டார்ட் ஆயிரும். இது அது சைஸுக்கு தகுந்தாப்புல குஞ்சு பொரிக்கும். 1000, ஒரு 50,000, 1,00,000 சைஸுக்கு தகுந்தாப்புல இது குஞ்சு பொரிக்கும். இது 6 மாதத்தில் ஒரு 2 கிலோ ரேஞ்சிலையும், 1 வருஷத்தில் ஒரு 4-5 கிலோ ரேஞ்சிலையும் இப்படி தான் வளரும். இது மொத்தம் ஒரு 4 வகையாக இருக்கும். இதே மாதிரி ஒன்று, அப்புறம் கடல் மீன் மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும், அப்புறம் எல்லோ கலரில் இருக்கும், அப்புறம் வரிப்புலி மாதிரி, புலி மாதிரி அந்த பிளால் இருக்குது தெரியுமா, அது பிளால் புலி மாதிரி இருக்கும் இந்த கெண்டை. அழகு மீன் தொட்டிகளெல்லாம் இது மாதிரி மாடல் மீன்ஸ் தான் குஞ்சாக வச்சுருப்பாங்க. நீங்கள் அதோடய வாயை பார்த்தீங்கன்னா தெரியும். அதோடய வாய், வால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அழகு மீன் மாதிரியே இந்த இப்போ இருக்கிற மாடல் நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரியே வால் நீளமாக இருக்கும். அழகாக மயில் தோகை மாதிரி பின்னாடி வால் 2 பக்கமும் நீளமாக அழகாக இருக்கும். மேலே ரெக்கையெல்லாம் அழகாக இருக்கும். அந்த மாதிரி மீன்லாம் கெண்டையிலே இருக்குது. அது கிடச்சா நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன், காட்டுறேன். இதே மாதிரி பெருசாக தான் இருக்கும். அதுவும் சின்ன சின்ன அழகு மீன்கள் தான். அதே மாதிரி சின்ன சின்ன அழகு மீன்கள் தான் மீன் தொட்டிக்கு வண்டி வளர்ப்பாங்க. நிறைய பேர் இது சாப்பிட்ருக்க மாட்டீங்க. சாப்பிட்ட ஆளுக்கு இதோட டேஸ்ட்டும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். சில பேர் இதை தான் விரும்பி வாங்குவாங்க. சில பேர் இது சைஸை பார்த்துட்டு குண்டாக இருக்குது, வயிறு பெருசாக இருக்குன்ட்டு வாங்க மாட்டாங்க. மற்றபடி கெண்டையிலே இது தான் நல்ல மீன், சுவையான மீன். முள்ளும் கம்மியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு அழகாக எடுத்து கொடுக்கலாம். நான் இந்த மீனை பற்றி சொன்னது எல்லாமே உண்மை தான். ஏன்னா நான் இந்த வீடியோவுக்காண்டியோ இல்லை எனக்கு வியாபாரத்துக்காண்டியோ நான் சொல்லலை. நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. கெண்டைனா ஒரே வகை கெண்டை தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. எதில் முள் இருக்கும் எதில் முள் இருக்காதுன்னு தெரியாமல் வாங்குவாங்க. அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 10 வருஷமாக அந்த கெண்டையில் தான் புழங்கிட்டுருக்கேன். எல்லா கெண்டையுமே ஆனால் சுவையான கெண்டை தான். அதுலேயும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. முள் இல்லாத கெண்டை, டேஸ்ட்டான கெண்டை, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் வியூவர்ஸ். அடுத்த வீடியோவில் அடுத்த கெண்டையை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேமிலிஸ்.